அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவோட உங்களை சந்திப்பேன். மிச்ச சந்தோஷம். உங்களுக்கு வீடியோவில் ஃபங்க்ஷனில் வழங்கியிருக்கோம். ஒரு ஒன் பொட் ரைஸ் தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் மந்தி ரைஸ் எப்படி வீட்டில் லேசான முறையில் அந்த மசாலா போல ரெடி பண்ணி செய்யணும் பார்ப்போம். இப்போ நோன்பு காலங்களுக்கு இஃப்தார் டைமுக்கு இல்லாமல் சஹர் டைமுக்கு உங்களுக்கு இந்த ரைஸை உங்களுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ள மேண்டா இந்த காரங்கள் உரப்புத்தன்மை அதெல்லாம் குறைவான ரைஸ் தான் இந்த மந்தி ரைஸ்ன்றது. எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியது. இந்த ரைஸ் சாப்பிட்டா அவங்களுக்கு நோன்பு காலங்களில் தண்ணி தாவும் அது ஒன்றும் வராது. நீங்களும் இன்ஷால்லா ஒரு முறை சரி இதே போல் ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யணும் பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு மசாலா பவுடர் நான் வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு இது கடையிலேயும் மந்தி மசாலா பவுடர் வாங்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் இதுக்கு தேவையானவெல்லாம் சேர்த்துட்டேன். இதெல்லாம் நான் ஸ்க்ரீனில் தாரேன், நீங்கள் அதை பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாம் போட்ட பிறகு இதை வந்து நாங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும், அதோட வறுத்து எடுத்துக்கணும். மிச்சம் கறிகிராமைக்கு வறுத்தெடுத்தது இதை வந்து நான் ஆற வச்சுட்டேன். ஆற வச்ச பிறகு தான் நாங்கள் மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கணும். இல்லை ட்ரை லெமன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ட்ரை லெமன் கடையிலையும் வாங்கலாம். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் லெமன் எடுத்து அதை தோலசி அப்படி கொஞ்சம் வறுத்து அதை அப்படியே சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை ஆற வச்ச பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் முறையில் தான் முதலாவது இதை அரைச்சி எடுத்துக்கணும். இதை இப்போ துண்டு துண்டு அரைச்சி எடுத்த போகிறேன். இதோட வந்து நெட் சேர்த்துக்க போகிறேன். முந்திரி பருப்பு ஒரு 6-7 இருந்தால் இதோட சேர்த்து அரைச்சி இன்னும் கொஞ்சம் பவுடர் ஆகி வந்துடும், இந்த துண்டு துண்டு எதுவும் இல்லாமக்கி. இப்போ இதை தான் இதோட சேர்த்துட்டேன். சேர்த்து இதை அரைச்சி எடுத்துனேன். இப்போ ஒரு பிளேட் ஒன்றில் ஒரு மந்தி மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு. அதோட வந்து மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன், தேவையான உப்பு சேர்த்துக்கணும். அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி, லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஹாஃப் அளவு புரிஞ்சு ஊற்றிக்கோங்க. இப்போ இதோட வந்து எண்ணெய் சேர்த்து இந்த மிக்ஸை கலந்துறதுக்க போகிறேன். இப்போ இதை வந்து நாங்கள் சிக்கன் ஒரு 6-7 ஹவர் மட்டும் நாங்கள் இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் கலந்துட்டு அப்புறம் மசாலா கடைக்கு சிக்கன் எடுத்துன்னு, சிக்கன் வந்து லெக் பீஸோடு எடுத்துட்டா நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆயிலுக்கு பதிலாக பட்டர் உருக்கி அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம், வேண்டாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக வரும். இதெல்லாம் கலந்துட்ட பிறகு இப்போ சிக்கனை நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி இப்படி பெரிய பீஸாக தான் எடுத்துட்டேன். லெக் பீஸுன்றதாலும் பெரிய பீஸுன்றதாலும் கொஞ்சம் கீரட் போட்டு எடுத்துக்கணும். அப்போ அதில் மசாலாவெல்லாம் நல்லா இறங்கி நல்லா பிடிச்சி வரும். இதுக்கு நான் வந்து மசாலா தடவி இதை அப்படியே ஊற வச்சுட்டு போகிறேன். ஊற வச்சுன்னு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்ச போகிறேன், நார்மலில் தான், ஃப்ரீசரில் இல்லை. நான் இது ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி போல் இது செஞ்சு வச்சேன். ஏன்னா நைட் தான் இந்த மந்தி ரைஸை ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதெல்லாம் மெரினேட் பண்ணி வச்சுட்டா எங்களுக்கு அவசரமாக இந்த ரைஸை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து நோன்பு 21 தான் எடுத்தது. சஹர் டைமுக்கு ஒரு 11 மணி அளவுக்கும் கியாமுல்லைல் போகிறதுக்கு முதல்ல இதை செஞ்சு வச்சுட்டு போனால் அவங்களுக்கு வந்து சுட சுட சாப்பிடணும். இப்போ பட்டர் கொஞ்சம் உருக்கி அதில் கொஞ்சம் நெக்ஸ்ட் கொஞ்சம் சேர்த்துட்டேன். கசிவு அதோட ஆல்மண்ட்ஸ் கொஞ்சம் சேர்த்துனப்படி இதை வந்து வறுத்தெடுத்துக்கணும். அந்த பட்டர்லேயும் நல்லா வறுபட்டு வரும். இதெல்லாம் ஆப்ஷனல், உங்களுக்கு இருந்தால் சேர்த்துக்கொள்ளலும். வறுபட்ட போகிற இதை வந்து கறிராமல் எடுத்துக்கணும். இதை இப்படி ஆற வச்ச போகிற அதே ஆயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அந்த பட்டரில் நான் ஒனியன் ஒரு 2 மட்டும் அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த நட்ஸ் இல்லாமல் இந்த ஒனியன் மட்டும் ஃப்ரை பண்ணி போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த ரைஸ் செய்கிறதுக்கு புதினா கொத்தமல்லி எல்லாம் தேவையில்லை, அதோட தக்காளி தயிர் எதுவும் தேவையில்லை. இப்போ ஒரு அடிகனமான சட்டி எடுத்துக்குவோம். நான் வந்து ரைஸ் குக்கர் சட்டி எடுத்துன்னு அதோட அதோட ஆயில் சேர்த்துன்னு அதோட பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் சீரகம் அன்னாச்சி பூண்டு அதோட அந்த உங்களுக்கு பிரியாணி இலை இருந்தால் சேர்த்துக்கொள்ளையிலும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர சில நல்லா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துக்கணும். இப்படி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து அதை நல்லா பொரிய விடணும். இதெல்லாம் நல்லா வதங்கி வர சொல் இதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். அப்படியே பச்சை வாசம் போகும் அளவுக்கு நல்லா என்னப்படி வதங்க விடணும். இதோட நான் கருவேப்பிலை சேர்த்துன்னு இது ஃபுல் ஆப்ஷனல் தான். அந்த கருவேப்பிலையில் ரொம்ப சேர்க்குறது வந்து இதில் வந்து கொஞ்சம் மிளகு விதையும் ஒரு 6-7 மட்டும் சேர்த்துருந்தேன். எல்லாம் சேர்ந்து இன்னும் நல்லா வதங்கி வரணும். இப்போ நாங்கள் மேரினேட் பண்ணியிருந்த சிக்கனை எடுத்து இதோட சேர்த்துட வேண்டியதுதான். நாங்கள் பாஸ்மதி அரிசியில் செய்கிறேன்டா ஒரு 1/2 ஹவர் வந்து நாங்கள் பாஸ்மதி அரிசி நல்லா கழுவி ஊற வச்சிடணும். நான் வந்து இது இன்றைக்கு சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறேன்.
அதை கழுகி ஊற வச்ச வேண்டும் தேவை ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சுருந்தாலே போதும். இப்போ சிக்கனை சேர்த்தப்போ இதை வந்து நல்லா அந்த ஆயிலே நல்லா எண்ணெய் எல்லாம் கலந்து விட்டுடணும். இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு அளவான தண்ணியை நான் ஊற்றிக்கணும். அதோட வந்து இந்த அரிசியோட அளவுக்கு ஏற்ற தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு கப் அரிசின்னா 1.5 கப் அளவு மாதிரி ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒரு 50 மினிட் மட்டும் நீங்கள் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஹண்டால் ஒரு 3/4 பதம் மாதிரி வேகிற அளவுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும். அதோட ட்ரை லெமன் ஒன்று அதையும் சேர்த்துட்டேன். சேர்த்தப்புறம் இதை அப்படியே மூடி போட்டு இதை வேக வச்சுட்டேன். இந்த சிக்கன் வந்து ஒரு 70% மட்டும் நல்லா குக்காகி வரணும். அதோட வந்து கொஞ்சம் மந்தி மசாலா பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். சேர்த்தப்போ இதை அப்படியே வேக வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து நல்லா கொதித்து வெந்து வருகுது. இப்போ இதில் இது நாங்கள் சிக்கனை வெளியில் எடுத்துடணும். ஏன்னா நாங்கள் சிக்கனோட சேர்த்து இந்த அரிசியை வேக வச்சதில்ல. சிக்கனை வெளியில் அப்படியே எடுத்துடணும் ஹோல் பீஸை. சிக்கனை அப்படியே வெளியில் எடுத்துட்டு நாங்கள் இப்போ இதோட அரிசி சேர்த்துக்கணும். அரிசி சேர்க்குற டைமுக்கு நீங்கள் தண்ணியை அளவை பார்த்து சேர்த்துக்கணும். உங்களோட அரிசிகளில் தண்ணி குடிக்கிற அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட வந்து இன்னும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து இதை வந்து மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியதான். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட் வந்து நல்லா வேக விடுங்க. இந்த ரைஸை வந்து உங்களுக்கு இப்போ வருகிற பெருநாளைக்கும் உங்களுக்கு நோம்பு பெருநாளைக்கும் லஞ்சுக்கு இதை உங்களுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அரிசி அந்த அரிசியும் தண்ணி சோறும் தண்ணி முறையே லெவலில் வர அதை அப்படியே டம் போட்டுற வேண்டியது தான். இப்போ இதுக்கு மேலெல்லாம் கொஞ்சம் நான் நெய் சேர்த்துட்டேன். உங்களுக்கு நெய் இல்லாட்டி பட்டர் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்த போகிற இதுக்கு மேலே ஒரு நட்ஸ் அதெல்லாம் போட்டுக்கணும். அது வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தது. அதோட ஒனியன் சேர்த்துட்டேன். ஒனியனோட நட்ஸையும் சேர்த்துட்டேன். இப்போ நாங்கள் வந்து சிக்கனை வந்து இன்னும் கொஞ்சம் மசாலா தடவி அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் டீப் ஃப்ரையில். ஏன்னா அந்த சிக்கன் இந்த மசாலாவெல்லாம் அந்த கறியில் இறங்கிட்டுது தண்ணியில். இப்போ இதை வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணி எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து மந்தி மசாலா பவுடர் தடவி இப்போ ஒரு ஃபேனில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துட்டேன். ஆயிலுக்கு பதிலாக அவ்வளோ பட்டர் சேர்த்துட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ சிக்கனை வந்து இன்னப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவசரமாக இது ஃப்ரை ஆகிடும் வேண்டாம். இந்த சிக்கன் வந்து வெந்திருந்ததால் இப்போ நாங்கள் இந்த ஃப்ரை பண்ணினதை அப்படி எடுத்து நாங்கள் வந்து அந்த ரைஸுக்கு மேலுக்கு போட்டுட வேண்டியதுதான். உங்களுக்கு சாப்பிட்ற டைமுக்கு அந்த சிக்கனும் ரைஸும் சேர்த்து சாப்பிடச்சால நல்ல ஒரு டேஸ்ட் வரும். நான் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தொழுதுட்டு வந்துட்டு தான் எப்படியும் ஒரு 4 மணி போல் தான் இதை எடுத்துட்டேன். நல்ல சூடாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அந்த டைமுக்கு. அதோடு வந்து நான் அன்றைக்கி தயிர் சாம்பார் வெங்காயம் போட்டு அதுதான் செஞ்சுருந்தேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக அந்த தக்காளி அதெல்லாம் மறைச்சி அந்த சாம்பார் செஞ்சு எடுத்துக்கோங்க மேலும். ஏன்னா அந்த மந்திக்கு ஏற்ப அதுதான் நாங்கள் அன்றைக்கி வந்து தயிர் சாம்பார் செஞ்சுருந்தோம். தயிர் வெங்காயம். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு பிளேட்டில் போட்டு காட்டுனேன் அப்படின்ட்டு. இன்ஷால்லா நீங்களும் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வர இதுக்கு கட்டாயம். ஏன்னா இதுக்கு கூடுதலான திங்ஸ் ஒன்றும் தேவையில்லை. அரிசி இந்த சிக்கன் இருந்தாலே போதும். அடுத்து அந்த மசாலா பவுடர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.